வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ ஆர்என்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2024 ஜூலை மாதம் எப்படி இருக்க போகிறது, எந்த பலனை கொடுக்க போகிறது என்று நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ தட் தொடர்ந்து நீங்கள் நம்மளோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அதே சமயத்தில் உங்களுக்கு பிடித்த வீடியோஸை வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2024 ஜூலை மாதம் ஒரு நல்ல மாதமாக வருகிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னு பார்த்தோம்னா ஆண்டு கிரகம் பார்த்தீங்கன்னா குரு, ராகு, கேது, சனி எந்த விதத்துலையும் ஒரு மாற்றங்கள் இல்லை, எந்த பயிற்சியும் பெற போறதில்லை. ஜூலை மாதம் குரு நீடித்து 10ஆம் இடத்துல இருக்கிறார், சனி வந்து நீடித்து 7ஆம் இடத்துல இருக்கிறார். அதே சமயத்துல ராகு 8ஆம் இடத்திலும், கேது 2ஆம் இடத்திலும் தொடர்ந்து நீடிக்க போகிறார்கள். ஆனால் மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற, யோகமான கிரகம் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற நல்ல ஒரு இடத்துக்கு குரு, இன்னொரு நல்ல கிரகமாகிய குருவோட செவ்வாய் சேர்றது நல்ல ஒரு யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு. தன் வீட்டை தன்னை பார்க்குங்கிறது நல்ல விஷயமா பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியை செவ்வாயை பார்த்து குருவோட சேர்ந்து பார்க்கறது பார்த்தீங்கன்னா இடம் சார்ந்த விஷயங்கள், தாயார், இடம், ரியல் எஸ்டேட், பூமி, அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நமக்கு இது எடுத்துக்கலாம். குறிப்பா செவ்வாய் வந்து ஜூலை 13ஆம் தேதி வந்து 10ஆம் இடத்துக்கு வர்றது அருமையான விஷயம். சிம்மராசிக்காரங்க சில விஷயங்கள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியது. அதே சமயத்துல 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் சுக்கிரனும் விரயஸ்தானம் என்று சொல்ற 12ஆம் இடத்துக்கு 7ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் மாறுறாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா சுப விரயங்கள், இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தினாலையும், ஒரு வண்டி வாங்கணும், அது மாதிரி ஒரு கொடுத்து வாங்குறது, அது மாதிரி விஷயத்துல வந்து ஒரு போக்குவரத்து வாங்கக்கூடிய, ஒரு கேஷ் ஃப்ளோ கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து தொழிலதிபர்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க, அது மாதிரி உங்களுக்குலாம் கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்துல புதன்கிற கிரகம் ராசிக்குள்ளேயே வர்றதும், அதுக்கு பிடித்த நட்பு வீட்டிலேயே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல புத்தி கூர்மையாகவும் ஓரளவுக்கு செயல்திறன் மிக்க ஒரு விஷயத்துல நம்ம செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு நல்லா வருது. குறிப்பாக வந்து இடம் சார்ந்த விஷயங்கள், ரியல் எஸ்டேட், மருத்துவம், கேட்ரிங், அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. இந்த விஷயத்தை வந்து தொழில் முனைப்பு இருக்கிறவங்க, கொஞ்சம் வாழ்க்கையில முன்னேறணும், ஒரு வேலையில வந்து பயங்கர முயற்சி எடுக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஒரு மேஜிக் மாதிரி நடக்கக்கூடியது. அதாவது குறிப்பா செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் டக்குன்னு நடந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப் கொண்டு போகக்கூடிய நல்ல அமைப்பு. ஒரு பெரிய ஆர்டர்ஸ், ப்ராஜெக்ட்ல எதிர்பார்க்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு நல்ல கைகேறி வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்குது. இடம் சார்ந்த விஷயத்துல நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த டைம் நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கணும். அதே சமயத்துல இப்ப பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா ராசிக்குள்ளேயே புதன் வர்றது ஒரு நல்ல விஷயம். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்துல வயதாயினர், கொஞ்சம் வயதான முதியோர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இருந்தாலும் ஓரளவுக்கு நமக்கு என்ன நோய், என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ பொதுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் வந்து செவ்வாயின் மாற்றத்தினாலையும், குரு இருக்கிறோட தன்மையினாலையும், சுக்கிரன் சூரியன் பயிற்சி ஆகிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான கேஷ் ஃப்ளோ, சாதகமான முன்னேற்றம் எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த ஜூலை மாதம் வந்து ரிஷபராசிக்காரர்கள் நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கணும். குறிப்பா செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே சாதகமான ஒரு மாதமாக உண்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் பலங்கள் வைத்து உங்களுக்கு இப்போ என்ன தசாபுக்திகள் நடக்குதுங்கிறதெல்லாம் பார்த்து தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். பட் உங்களுடைய தசாபுக்திகள் சிறப்பாக போகும் பட்சத்தில் நான் சொன்ன பலன்கள் கொஞ்சம் தூக்கலாகவும், தசாபுக்திகள் கொஞ்சம் சிறப்பின்றி போகும் பொழுது நான் சொன்ன பலாபலன்களை கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் நீங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.